வணக்கம் நேயர்களே. இந்த மூட்டு தேய்மானம் ஆர் மூட்டு வலிக்கு சூடு ஒத்தடம் குடுக்கலாமா? இல்ல ஐஸ் வைக்கலாமா? அப்படிங்கிறத பத்தி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த மூட்டு தேய்மானம் அண்ட் மூட்டு வலி ரொம்ப காமனான பிரச்சனை. ஸோ, அதுக்கு ஒத்தடம்ங்கிறது ஒரு காலங்காலமா பண்ணிட்டு வர்ற ஒரு ஹோம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். அண்ட் இன்னைக்கும் அது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதில நெறைய பேருக்கு என்ன சந்தேகம் வருமா? ஹீட் வைக்கலாமா? இல்ல ஐஸ் வைக்கலாமா? ஸோ, அத அட்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. மூட்டு தேய்மானம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில முட்டியில இருக்கிற ஜவ்வு தேய்றது தான் மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முட்டியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு லைனிங் இருக்கும். ஒயிட் கலர்ல எலும்புக்கு மேல ஒரு லைனிங் இருக்கும். அது தேய்றது தான் மூட்டு தேய்மானம். ஸோ, அந்த லைனிங் தேய்ஞ்சு இந்த மாரி கீழ இருக்கிற போன் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ, இதுதான் மூட்டு தேய்மானத்தில நடக்கிற ஒரு சிம்பிள் மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஸோ, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடி நரைக்கிற மாரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா அதில இருக்கிற ஜவ்வு தேய்றது. ஸோ, ஒண்ணு ஜவ்வு தேய்றது. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வலி இருக்கும். நெறைய பேருக்கு ஆக்டிவிட்டி ரிலேட்டட் பெயின் சொல்லுவோம். நடக்கும்போது வலி, மாடிப்படி ஏறும்போது வலி, உட்கார்ந்து எந்திரிக்கும்போது வலி, இதெல்லாம் காமனா வலி வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ். 2வது பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்னன்னா, முட்டியில இருக்கிற அந்த ஜாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்குங்கிறது ஸ்மூத்தா இல்லாம ஒரு கஷ்டப்பட்டு மடக்கி நீட்டுற மாதிரி இருக்கும். ஃபுல்லா மடங்காது. ஒரு சில பேருக்கு ஃபுல்லாவும் நீட்ட முடியாது. கொஞ்சம் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் கம்மியாயிடும். இருக்கிற மூவ்மெண்ட்லயும் ஸ்மூத்தான மூவ்மெண்ட் நடக்காம, ஒரு கஷ்டப்பட்டு மடக்குற மாரி, நீட்டுற மாரி இருக்கும். இதுதான் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலா இந்த ஜாயிண்ட் ஜாம் ஆகுற மாரி ஒரு ஃபீலிங். 3வது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அப்பப்ப இந்த மூட்டு தேய்மானத்தில வீக்கம் வரும், வலி அதிகரிக்கும். ஸோ, ஸ்வெல்லிங் ஆர் வீக்கம் ஒரு 3வது சிம்ப்டம். ஸோ, ஒண்ணு மூட்டு தேய்மானம் நரைக்கிற மாரி அப்படின்னு சொன்னேன். ஸோ, ஃபுல்லா இத வந்துட்டு நம்ம 100% க்யூர்ங்கிறது இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ, இதோட ட்ரீட்மெண்ட்ல ஒரு முக்கியமான பகுதி இந்த வலி, ஸ்டிஃப்னஸ், வீக்கம் இது 3யும் மேனேஜ் பண்றது ஒரு முக்கியமான பகுதி ட்ரீட்மெண்ட்ல. ஸோ, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஹோம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒத்தடம் ஒரு ட்ரீட்மெண்ட். அதில எது குடுக்குறது? ஸோ, இப்போ இந்த நீ ஜாயிண்ட் உங்களுக்கு பெயின் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்டிஃப்னஸ் சொல்லிட்டு இருந்தேன். இது 2 வகையா வரும். ஒண்ணு லோ கிரேடா பெயின் இருந்துட்டே இருக்கும். லோ கிரேட் பெயின் தொடர்ந்து இருக்குன்னா, பர்சிஸ்டன்ட் 24 ஹவர்ஸ் இருக்கிற பெயின் ஜெனரலா கிடையவே கிடையாது. ஆக்டிவிட்டி ரிலேட்டட் பெயின் தான் சொல்லுவோம். சும்மா உட்கார்ந்திருக்கும்போது நெறைய பேருக்கு பெயின் இருக்காது. மூவ்மெண்ட் குடுக்கும்போது, நிக்கும்போது, நடக்கும்போது, இல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு நடக்கும்போது பெயின் வரும். இது ஒரு லோ கிரேட் பெயின். பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமா இருக்கும். முட்டு தேய்மானம்ங்கிறது 1 நாள், 2 நாள், 1 வாரம், 2 வாரத்தில வர்ற பிரச்சனை கிடையாது. மாசக்கணக்கில, வருஷக்கணக்கில கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகிற ஒரு பிரச்சனை தான். ஸோ, இது ஒரு கிரானிக் டிசீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரொம்ப நாள் இருக்கிறதுலயும் பார்த்தீங்கன்னா, நடுவுல ஸ்பைக்ஸ் இருக்கும். அது அக்யூட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு வலி ஜாஸ்தியாயிடும், வீக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்து, அப்படியே மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு திருப்பி ஜாஸ்தியாகும். ஸோ, கிரானிக் பெயின், லோ கிரேட் ரொம்ப நாளா இருக்கிற பெயின் இருக்கும். நடுவுல இன்க்ரீஸ் ஆகும். அக்யூட்டா இன்க்ரீஸ் ஆகுது வித் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, 2 வகையான பெயின் உண்டு. ஸோ, இதுக்கேத்த மாரி நம்ம ட்ரீட்மெண்ட்ட மாத்திக்கணும். ஸோ, இப்போ ஹீட் தெரப்பி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட் நம்ம ஒரு இடத்துக்கு குடுக்கும்போது, அந்த இடத்துக்கு பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். ப்ளஸ் இந்த ஸ்டிஃப்னஸை நல்லா கம்மி பண்ணும். இந்த ஜாயிண்ட்ல மூவ்மெண்ட் கஷ்டமா இருக்கிறத கொஞ்சம் இலக்கி, அது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்டிஃப்பா இருக்கிற மாரி பண்ணும். ஸோ, ஹீட் தெரப்பி இன்க்ரீசஸ், அதாவது பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு ஹீட் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹீட் தெரப்பி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சுடு தண்ணீல ஒரு டவலை வச்சு அது மேலே வச்சோம்னா, அதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹீட் தெரப்பி. இது ஒரு வெட் ஃபார்ம் ஆஃப் ஹீட் தெரப்பி அப்படின்னு வச்சுக்கணும். அது தண்ணியும் இருக்கு, ஹீட்டும் இருக்கு. இது காமனஸ்ட் ஃபார்ம், நம்ம சிம்பிளஸ்ட் டு யூஸ் ஹீட் தெரப்பி. இதுக்கு மேலே அப்படின்னா, நம்ம ஜென்ரலா இந்த ஹாட் பேக்ஸ் கிடைக்கும். இந்த ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க்ஸ் அப்படிங்கிறது இப்போ பாப்புலரா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரப்பர் ஃப்ளாஸ்க் மாரி இருக்கும். அதில் நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டர் போட்டு அதை வந்துட்டு மேலே வைக்கலாம். அதுவும் நல்ல ஃபார்ம் ஆஃப் ஹீட் தெரப்பி. எப்போவுமே ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஸ்கின்னையோ இல்லை நம்ம டிஷ்யூஸையோ இன்ஜூர் பண்ணுற அளவுக்கு ஹீட் இருக்கக்கூடாது. மிதமான சூடு தான் இருக்கணும். 3வது ஃபார்ம் ஹீட் தெரப்பி நீங்கள் நிறைய பேர் ஃபிசியோவில் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் இப்போ வீட்லேயும் அதை எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க. வேக்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெழுகு ஒத்தடம், மெழுகு வச்சு அதை வந்துட்டு ஹீட் பண்ணி, அதை நம்ம நீலியோ இல்லை எந்த இடத்துல வலி இருக்கோ அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த வேக்ஸ் தெரப்பி.
ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த வேக்ஸ் தெரப்பி யூனிட் நிறைய பேர் இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் கரெக்டான ஓரளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இல்லை. ஒரு தடவை உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்டு நீங்களே ஒரு வேக்ஸ் தெரப்பி யூனிட் வாங்கி வச்சுட்டு ஒத்தரமும் வச்சுக்கலாம். ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, மாதக்கணக்கு வருஷக்கணக்கில் இருக்கிற பிரச்சனை. ஸோ வேக்ஸ் தெரப்பிங்கிறது ஒரு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட். இது 3மே பண்ணலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும், பட் ஒரு சில டைம் இந்த ஸ்வெல்லிங்கை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஹீட் தெரப்பிங்கிறது ஜென்ரலாக ரொம்ப நாள் லோ கிரேட் பெயின் இருக்கிறப்ப நல்லா ஒர்க் பண்ணும். சடன் இன்க்ரீஸ் ஆஃப் பெயின் வீக்கம் இருக்குது அப்படின்றப்ப நம்ம ஹீட் கொடுத்தா ஒரு சில டைம் இந்த ஸ்வெல்லிங்கை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி அக்யூட் ஃபேஸஸ் திடீர்னு இப்போ பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற டைமில் ஜென்ரலாக ஐஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சடன் இன்க்ரீஸ் இன் ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா ஐஸ் தெரப்பி அந்த டைமுக்கு நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா ஐஸ் வைக்கும்போது அந்த இடத்துக்கான பிளட் சப்ளையை கொஞ்சம் கம்மி பண்ணிடும். அது கம்மி பண்ணும்போது இன்ஃப்ளமேஷன் ஆர் ஸ்வெல்லிங்கும் கம்மியாகும். ஸோ சடன் ஸ்வெல்லிங் இருக்குது, அக்யூட் பெயின் இருக்குது, இந்த தேய்மானத்தில் ரொம்ப நாள் இருக்கிற பெயினில் திடீர்னு இப்போ 2 நாளாக ஜாஸ்தியாக இருக்குது, வீக்கம் வந்திருக்கு அப்படின்றப்ப ஐஸ் வைக்கலாம். ஸோ ஐஸ் வைக்கும் போதும் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஐஸ் கட்டி எடுத்து ஒரு மெல்லிஸ் பாலித்தீன் பேக்கில் போட்டு அது வந்துட்டு ஐஸ் மேலே வைக்கலாம். இல்லை இந்த ஐஸ் பேக்ஸே நிறையா வருது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பியும் நம்ம வைக்கலாம். ஒவ்வொருத்தரையும் வைக்கும்போது நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். அதுக்குள்ளே ஜென்ரலாக அந்த ஐஸோட எஃபெக்ட் போக ஆரம்பிச்சிடும். ஹீட் தெரப்பியும் அதுதான், ஜென்ரலாக ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சோம்னா போதும். நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் டியூரிங் த டே வைக்கலாம். 3 to 5 டைம்ஸ் அ டே நிறைய பேர் வைப்பாங்க. ஒன்றும் இதில் தப்பு கிடையாது. ஸோ இதனால் ஒன்றும் கெடுதல் கிடையாது. ஸோ வைக்கலாம். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். ரொம்ப கோல்டாக வச்சு ரொம்ப நேரம் வச்சிங்கனாலும் டேமேஜ் வரலாம். ஹீட் அஃப்கோர்ஸ் ரொம்ப சூடாக வச்சிங்கனாலும் டேமேஜ் வரலாம். ஸோ நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டெம்பரேச்சர் கன்வீனியன்ட்டோ அந்த டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஒரு சில பேர் கேட்பாங்க, இது 2த்தையுமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ 2த்தையுமே யூஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது 2த்துக்குமே ஒரு காமன் மெக்கானிசம் இருக்குது. அதுக்கு பேர் கேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேட்டிங் அப்படின்னா என்னென்னா அது ஒரு நர்வ் ரிலேட்டட் ஃபினாமினன். இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இப்போ லெட்ஸே இப்போ முட்டு ஜாயிண்ட்லேருந்து வலி ஏற்படுதுன்னா அது ஒரு சென்சேஷன், நரம்பு வழியாக நம்ம மூளைக்கு போகிற ஒரு சென்சேஷன். நம்ம சதைக்கு அண்ட் ஸ்கின்னுக்கு உணர்ச்சி தர்ற நரம்புகள் அதே நரம்புகள் தான் ரிலேட்டடாக நமக்கு சூடும் காமிக்கும், குளிர்ச்சியாக இருக்கிறதையும் காமிக்கும், வலி இருக்கிறதையும் காமிக்கும். ஸோ இதெல்லாம் காமனாக இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்ற அந்த தண்டுவடத்தில் போய் மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பெயினுக்கு போகும். ஸோ ஹீட் ஆர் கோல்டு 2 ஒரு இடத்துல வச்சிங்கனாலுமே அந்த இடத்துல இருக்கிற வலி சென்சேஷனை கம்மி பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் கேட்டிங் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீட் இருந்தாலும் சரி, கோல்டு இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற நோயை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது, பட் வலியோட டிரான்ஸ்மிஷனை கம்மி பண்ணிடும். இதுக்கு பேர் தான் கேட்டிங். ஸோ கேட்டிங் ஆர் பெயின் குறைப்புக்கு ஹீட்டும் சரி கோல்டும் சரி 2மே ஒர்க் பண்ணலாம். ஸோ இதனால தான் ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2மே சேர்ந்து கூட கொடுக்கும். ஸோ இதுக்கு பேர் கான்ட்ராஸ்ட் தெரப்பி அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா 2ம் வேறு ஒன்றா யூஸ் பண்ணுறது கான்ட்ராஸ்ட் தெரப்பி. லெட்ஸே உங்களுக்கு வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்வெல்லிங் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் வச்சோன்னா அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் கான்ட்ராஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ 2த்தையுமே சேர்ந்தும் யூஸ் பண்ணலாம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட். சில பேர் ஹீட்டுக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்பாண்ட் ஆவாங்க, சில பேர் ஐஸ்க்கு நல்லா ரெஸ்பாண்ட் ஆவாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்றது. ஸோ உங்கள் பாடியை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேறு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் இது ட்ரையல் அண்ட் எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது ஆர் எந்த அளவுக்கு ஐஸ் வச்சா உங்களுக்கு சூட் ஆகுதுன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு சம்மரியில் சொல்லணும் அப்படின்னா இந்த மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒரு கிரானிக் பிரச்சனை, ரொம்ப நாள் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இருக்கிற பிரச்சனை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரேட் பெயின் தான் இருக்கும். அந்த டைமில் ஹீட் தெரப்பி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணோம். அக்யூட் ஃபேஸ் திடீர்னு வீக்கம் ஜாஸ்தியாகிற ஸ்டேஜில் ஐசிங் வைக்கிறது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2த்தையுமே சேர்ந்தும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் கான்ட்ராஸ்ட் ட்ரீட்மெண்ட். இது கேட்டிங் அப்படின்ற ஒரு நர்வ் ஃபினாமினன் வழியாக உங்களுக்கு பெயின் ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூட்டு தேய்மானத்துக்கு இந்த ஒத்தரம் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். பட் இது மட்டுமே ட்ரீட்மெண்ட் இல்லை, மூட்டு தேய்மானத்துக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம சேனலில் இதை பற்றி மூட்டு தேய்மானத்தில் எந்த ஸ்டேஜுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதுக்கு சர்ஜரி இல்லாத என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம், சிவியர் ஸ்டேஜில் என்ன சர்ஜரிஸ் இருக்குங்கிற ஆப்ஷன்ஸ் நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து பாருங்கள். தேங்க்யூ.